சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் சிவதரணீயவதருஷ்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமலஹஸ்தம் மூஷிகத்வஜம் மோதகஹேனாம் அருணகுசுமமாலாம் வியாழலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவக்கிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாத ராசி பலன்கள். அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் எல்லாம் வக்ரகதியிலே இருக்கின்றன. 4 கிரகம் வக்ரமாக இருக்குது. ராகு, கேது மற்றும் சுக்கிரன், சனி பகவான், குரு பகவான், இப்படி எல்லா கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன. செப்டம்பர் மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன. அதுவும் சுக்கிரன் கடகராசியில் வக்ரமாறார். அப்போது முக்கியமான 5 கிரகங்கள் சனி, குரு, சுக்கிரன், ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்கள் வக்ரமடைகின்றன. அதோடு மட்டுமல்ல, சூரியன் சிம்மத்திலும் கன்னியிலும் பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னி செவ்வாயாக அமைகிறார். பொதுவாக கன்னியிலே செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். அந்த அளவுக்கு ஒரு வறுமை பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக தொழில்துறைகள், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் ஒரு விவசாயியாக இருக்கலாம், விவசாயம் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா இன்றைக்கி விவசாயம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது. ஒன்று, இந்த வாழை தாறுகள்லாம் இப்போ கூட வாழை மரங்கள்லாம் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி, இந்த ஃப்ரூட்ஸு மற்றும் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், அப்புறம் ப்ரொவிஷன்ஸ், இதெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆர்டர் கம்பெனிக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, அல்லது பெரிய டெண்டர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, ப்ரொவிஷனோ இல்லை வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியவங்க. அதே போல் இந்த முட்டைகள், அதெல்லாம் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களாம் எப்படி இந்த ப்ரைஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன மாதிரியான பாதிப்பு, கோழி பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ரைஸ் மில்லாகட்டும் அல்லது பருத்தி மில்லாகட்டும், நூல் மில்லாகட்டும், அப்புறம் ஆயில் மில்லாகட்டும், அது மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள், திருமண மண்டபம், ஏன்னா சுக்கிரன் வக்ரம் இல்லை, திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும். கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம். அல்லது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி, நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன், ஆனால் ஒரு ஆஃபீஸில் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், வீட்டில் உட்காந்தபடியே ஒரு இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் 3000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள், சிப்காட் நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு. அப்போ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கட்டும், அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நிறைய ட்ரபுள் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஷோரூம்ஸ், மால் சென்டர்ஸ், மெயினாக ஷேர் மார்க்கெட்டை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும், அதே போல் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், டெக்ஸ்டைல்ஸ், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் ட்ரபுளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவும் மெயினாக அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அங்கங்கே உருவாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், நம்ம பேருக்கு சொல்லிடுறோம் ஆடிட்டர்னு, ஆனால் அவங்களுக்கும் ட்ரபிள் இருக்குது. அதே போல் நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம், அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது, வழக்கறிஞர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஒரு ப்ரைவேட் டீச்சராக இருக்கலாம், அல்லது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், என்ன உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும், உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 5 கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனாலே ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம். அப்போது கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறையில் ரொம்ப சிறப்பான முறையில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமைந்திருக்கிறார். இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் 3க்கும் 8க்கும் உடையவர். பொதுவாகவே செவ்வாய் பகவான் வந்து கண்ணீரை தங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜோதிட சொல் உண்டு. கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடனும் வற்றி போகும். அப்போது இந்த செவ்வாய் பகவானுடைய தாக்கம் கன்னி ராசிக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பாதிப்பு பெருசாக இருக்காது. காரணம்னா சனி பகவானுடைய வக்ரம், சுக்கிர பகவானுடைய வக்ரம், குரு பகவானுடைய வக்ரம் இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் வக்ரத்தை சரி செய்து கொள்ளும். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், நல்லா காதில் வாங்கிக்கோங்க. கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த தொழில் உள்நாட்டிலையோ வெளிநாட்டிலையோ வெளி மாநிலங்கள்லையோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எனி பிஸ்னஸ், சுய தொழில் செய்பவராக இருக்கலாம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ரொம்ப நாளாக சும்மா இருக்கக்கூடிய ஒரு கன்னிராசி ஒரு கம்பெனிக்கு புதுசாக ஒரு ஆர்டர் கிடைக்கலாம். அதே போல் கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு நண்பர்களே எதிரிகளாக மாறியிருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் கூட இருக்கக்கூடியவங்களே உங்களுக்கு துரோகத்தை செய்திருப்பாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு மெயினாக பிரச்சனையை உருவாக்கி இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டியிருக்கக்கூடியவங்க. அதே போல் கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய லோன் ப்ராப்ளம், எந்த மாதிரியான லோன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது, பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது, நிறைய ஏலத்துக்கு போகக்கூடியது, அல்ல அதுக்கும் முந்தின ஸ்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியாமல் இருக்கிறது. இப்படி கன்னி ராசி என்பவர்களே, உங்களுடைய மெயினாக எல்லாத்துக்கும் ஒரே பதில் சொல்லணும், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தடைகள், நவகோள்கள், நவகிரகங்கள் இந்த தடைகளை ஏற்படுத்தி கொண்டே உள்ளது. கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, அந்த தடையை விளக்குவதற்கு அந்த மந்திரக்கோள் உண்டு, ஒரு சூக்ஷமம் இருக்குது. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்போ கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய காரிய தடைகள் குடும்ப தடைகளாக இருக்கலாம். ஃபேமிலி வந்து முன்னுக்கே வரமாட்டேங்குது சாமி, குடும்பம் முன்னுக்கே வரமாட்டேங்குது, இதை மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது. கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, பசங்க வேலைக்கு போகலை, சொல்கிற பேச்சு கேட்கலை, அடங்கலை, நிம்மதி இல்லை, அல்லது நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது, ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது, வியாதிகள் அதிகரிக்குது, செலவாகுது, வெறும் ஆஸ்பத்திரிக்கே மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கோம். இல்லை இழப்புகள், உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது, பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, மன நிம்மதி இல்லாமல் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த
மனக்குழப்பமாக இருந்தாலும் மன பயம், மெயினாக மனசு ஒரு பயமே இருக்குது சாமி. பயந்துக்கிட்டே இருக்கு மனசு. எதுக்கு பயப்படுதுன்னே தெரியல. ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயங்கள், மரண பயங்கள், கடன் சுமைகள் பற்றிய பயங்கள், அவப்பெயர்களை பற்றிய பயங்கள், நேம் ஸ்பாயில் ஆகிறது, அவப்பெயர் ஏற்படுவது, வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய உழைப்புக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கிறது, இப்படி நிறைய காரிய தடைகள், அதே போல் செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நிறைய கன்னிராசி என்பர்கள் அதை காதலே வாங்காமல் சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறாங்க. அப்போ இந்த செய்வினை கோளாறுகளுக்கு ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் கன்னிராசி என்பர்களே. அதெல்லாம் இல்லை, அது மாதிரிலாம் அலட்சியமாக இருக்காதீங்க. ரொம்ப மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். செய்வினை கோளாறுகள், பிளாக் மேஜிக் ட்ரபுள்ஸு, ஃபேமிலி ப்ராப்ளம், கணவன் மனைவி பிரச்சனை, புதுமண தம்பதிகள் பிரச்சனை, சம்பந்திங்க பிரச்சனை, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குது, பையன் அடங்க மாட்டேறான், இல்லை அவன் இப்படி தான் பண்ணி பண்ணுறான், இல்லை பொண்ணு நான் இப்படி தான் செய்வேன், புதுசாக இங்கே ஏதோ ஒரு பையனை கூப்பிட்டு வந்து நாலுலேருந்து இவனை வீட்டில் வச்சுக்கோங்க, இவன் தான் நாளைக்கு உங்களுக்கு மாப்பிள்ளை அப்படின்ட்டு, இந்த மாதிரியான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கன்னி ராசி அன்பர்களே கவலை வேண்டாம். இதெல்லாம் மாறக்கூடிய காலம் இதோ நெருங்கி வந்து விட்டது. அப்போ ஒரு நல்ல நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது கன்னி ராசி அன்பர்களே. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கன்னி ராசி அன்பர்களே, திருமண தடைகள், குழந்தை பாக்கியங்கள், மெயினாக அந்த கணவன் மனைவி ஒற்றுமையும் மேலோங்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கன்னிராசி அன்பர்களே, வரவு செலவுகள் அதிகரிக்கும், வறுமை நீங்கும், கொஞ்சம் ஃபண்டு ஃப்ளோ இருக்கும், பண பற்றாக்குறைகள் விலகும், பணவரவுகள் தனவரவுகள் அதிகரிக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும். திருமணம் போன்ற மங்கள விசேஷங்கள் உங்கள் இல்லத்தை அலங்கரிக்கும், மங்கள வாத்திய சத்தங்கள், மங்கள ஓசை கேட்கும். அப்போ கன்னி ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக, உங்களுடைய கவலைகள் விலகக்கூடிய மாதமாக, இன்னும் சொல்லப்போனால் கன்னி ராசி அன்பர்களே, மன சந்தோஷம், மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பயம், மெயினாக பயம், அந்த மன பயம் விலகும். எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும், என்ன மாதிரியான பயமாக, குழப்பமாக இருந்த பெரிய குழப்பமாக இருக்குது சாமி, கவலையாக இருக்குது சாமி, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், செய்வினை கோளாறுகள், இன்னும் சொல்லப்போனால் தெரியாமல் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட சாமி, எப்படி தான் நான் உள்ளே போனேனே தெரியல, பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நல்லா தான் இருந்தேன் நான், வம்பு வழக்குகள், சிறை தண்டனைகள். அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் ஃபேவரபுளான நல்ல பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில் முன்னேற்றத்தை தரும். வாருங்கள், நல்லதே நடக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.